வணக்கம் நண்பர்களே. இது சேனல் வழியாக நம்ம நிறைய புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் அறிமுகம் செஞ்சுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய எழுத்தாளர் புத்தகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடவாயில் பாலசுப்ரமணியம் அவர்கள். குடவாயில் பாலசுப்ரமணியம் அவர்கள் தொகுத்த தஞ்சாவூர் அப்படிங்கிற இந்த ஆய்வு நூலை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஆய்வு நூலானது அன்னம் பதிப்பதன் வழியாக வந்திருக்கு. அன்னம் அகரம் பதிப்பம் வந்து தஞ்சாவூர் நிர்மலா நகரில் இருக்குது. நண்பர்களே, தஞ்சாவூர் குடவாயில் பாலசுப்ரமணியம் அவர்களை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சிறந்த தொல்லியல் ஆய்வாளர். திருவாரூர், தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம் இந்த மாதிரி சிற்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கோயில்களில் ஆய்வு செஞ்சு நிறைய உண்மைகளை வெளிக்கொண்டு வந்தவர். நம்மளுக்கு சில தொன்மங்கள் வழியாக தான் சில தகவல்கள் தெரிஞ்சிருக்கும், சில விஷயங்கள் தெரியாமலே போயிருக்கும். ஆனால் அந்த விஷயங்களை பூரா ஆய்வு செஞ்சு வெளிக்கொண்டவர் தான் குடவாயில் பாலசுப்ரமணியம் அவர்கள். தமிழ்நாட்டில் நாகசாமியும் மிக முக்கியமான ஆய்வாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. நாகசாமி, குடவாயில் பாலசுப்ரமணியம் இந்த ரெண்டு பேரும் தான் இந்த தொல்லியல் ஆய்வாளர்களில் மிக முக்கியமான ஆட்கள். குடவாயில் பாலசுப்ரமணியம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். திருவாரூர், கங்கை கொண்ட சோழபுரம் இந்த மாதிரி, தாராசுரம் இந்த மாதிரி கோயில்களில் சிற்பங்கள், அதன் பின்னணி இதெல்லாம் வரலாற்று பார்வையோடு ஆய்வு நோக்கில் வெளியே சொன்னவங்க. சும்மா வியானோதானு அந்த புத்தகங்களை படித்து வெளியே சொல்கிற ஆட்கள் இல்லை. போய் ஆய்வு செஞ்சு என்ன வரலாற்று தரவுகளோ அந்த வரலாற்று தரவுகளோடு சொன்னவங்க தான் இவங்க. குடவாயில் பாலசுப்ரமணியம் அதில் ரொம்பவே முக்கியமானவர். சரி, இந்த தஞ்சாவூர் கோயிலை பற்றி, தஞ்சாவூர் ஊரை பற்றி மிக விரிவாக எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட 400 பக்கம் பெரிய பேப்பர் அப்படிங்கிறனால வந்து கிட்டத்தட்ட 800 பக்கம் புத்தகத்தை 400 பக்கம் ஆகியிருக்காங்க. இதுக்கு கொடுக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது இந்த புத்தகத்தை பொறுத்தவரை இதற்கு கொடுக்கக்கூடிய ஒரு 500 ரூபாயோ 600 ரூபாயோ இந்த புத்தகத்துக்கான பணம் என்பது வெறும் அச்சுக்கூலி மட்டும்தான். இந்த தகவல்களுக்கு நம்ம பணம் கொடுக்கணும் அப்படின்னா லட்சக்கணக்கில் கொடுக்கணும். அவ்வளவு தகவல்களை ரொம்பவே வந்து சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அவரை கண்டுபிடிச்சிருக்காரு. சரி, இதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு? முதல்ல ஊர் பெயர் சொல்லியிருக்காரு. தஞ்சாவூர், தஞ்சம் அடைவர்களுடைய ஊர். அதே போல் சில வரலாற்று செய்திகள்னு சொல்லி இந்த மாதிரி இந்த காரணத்தினால இந்த ஊர் பேர் வந்திருக்கு அப்படிங்கிறாரு. சரி, கோயிலை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம நினச்சிருப்போம், நானே நினச்சது உண்டு, தஞ்சாவூர் கோயிலுக்குள்ளே எல்லாமே சோழர்கள் கட்டி தான், அந்த அகலிலேருந்து கோட்டையிலேருந்து எல்லாமே சோழர்கள் கட்டினது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் முதல்ல சொல்கிறாரு, அங்கே உள்ள நந்தி மண்டபம் இருக்கு இல்லையா, தஞ்சாவூர் கோயில் போனால் தெரியும், அந்த பிரகாரத்துக்கு எதுக்கு நந்தி மண்டபம் இருக்கும். அந்த நந்தியே சோழர் காலத்து நந்தி கிடையாது. அவர் இன்னொன்று சொல்கிறாரு, அது நந்தின்னு சொல்லக்கூடாது, இடபம் ரிஷபம்னு சொல்லணும். இடப வாகனன் ரிஷப வாகனன் தான் சிவபெருமானை சொல்கிறாங்க, நந்தின்னு சொல்லக்கூடாது, அது இடபம் அப்படிங்கிறார். சரி, அந்த இடபத்தை வச்சது யார் அப்படின்னா அச்சுதப்ப நாயக்கர். சோழர் கிடையாது. ராஜராஜ சோழன் காலத்தில் உள்ள அந்த இடபம் எங்கே இருக்குது அப்படின்னா, நீங்கள் என்றைக்கும் பார்க்கலாம், கோயிலில் உள் சுற்று மதிலில் ஓரமாக வச்சுருப்பாங்க. அதாவது இதை விட ரொம்பவே சின்னதாக இருக்கும் அந்த இடபம் வந்து. அவர் உதாரணம் சொல்கிறாரு. என்ன உதாரணம் சொல்கிறாரு அப்படின்னா, சோழர்களுக்கு வந்து எதை பார்த்து இந்த கோயிலை கட்டினார்? ராஜராஜ சோழனுக்கு ஒரு முன்மாதிரியான கோயில் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோயில் தான் முன்மாதிரியான கோயில். நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன், தமிழ்நாட்டில் எல்லா கோயில்களையும், பெரும்பாலான கோயில்களில் ராஜகோபுரம் பெருசாக இருக்கும், கருவறை கோபுரம் சின்னதாக இருக்கும். நீங்கள் எந்த கோயிலான பாருங்கள். உதாரணத்துக்கு நம்ம ஸ்ரீரங்கம் கோயிலில் பார்த்தீங்கன்னா ராஜகோபுரம் பெருசாக இருக்கும், கருவறை கோபுரம் சின்னதாக இருக்கும். எல்லா கோயிலும் அப்படி தான் இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் கைலாசநாதர் கோயில் காஞ்சிபுரத்தில், அங்கே ராஜகோபுரத்தோட கருவறை கோபுரம் பெருசாக இருக்கும். அழகர் கோயில், அங்கே ராஜகோபுரத்தோட கருவறை கோயில் பெருசாக இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக தஞ்சாவூர் பெரிய கோயிலில் தான் முன்னாடி உள்ள அந்த ராஜகோபுரத்தோட கருவறை விமானம் பெருசாக இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஒன்று அவர் சொல்கிறாரு, முன்னாடி உள்ள 2 கோபுரங்கள் இருக்கு இல்லையா, முன்னாடி உள்ள அந்த 2 கோபுரங்கள் வச்சது ராஜராஜன் தான். முதல் கோபுரம் என்ன அப்படின்னா கேரளாந்தகன் நுழைவாயில் அப்படின்னு பேர். சரி, அது என்ன கேரளாந்தகன் அப்படின்னா, ராஜராஜ சோழன் இங்கேருந்து படையெடுத்து அப்போ உள்ள சேரநாடு கேரளாவுக்கு போய் அங்கே உள்ள அரசர்களை தோற்கடிச்சுவேன். கேரளனுக்கு அந்தகன்னா யமன் அர்த்தமா. கேரளனுக்கு சிம்ம சொப்பனமாக யமனாக இருந்தவன். அதனால் அந்த ஜெயிச்சதை நினைவு கூறும் மூலமாக கேரளாந்தகன் நுழைவாயில் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கடுத்து உள்ளே போனீங்கன்னா 2வது நுழைவான் இருக்கும். அந்த 2வது நுழைவாயிலுக்கு பேர் ராஜராஜன் நுழைவாயில் அப்படிங்கிறாங்க. இந்த 2 நுழைவாயிலும் கட்டினது சோழர்கள் தான். சரி, நான் சொன்னேன் இல்லையா, சோழர்களுக்கு இடபத்தை சின்னதாக வச்சு தான் பழக்கம். என்ன காரணம் அப்படின்னா, கம்போடியாவில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னமும் கவனிச்சிங்கன்னா, கம்போடியாவில் பெரிய சிவாலயத்தை கட்டியிருக்காங்க சோழர்கள். அங்கே என்ன அப்படின்னா, வருடத்திற்கு
ஒரு சில மாதங்கள் என்ன செய்யும் அப்படின்னா சூரிய ஒளி கருவறையில் போய் சிவலிங்கத்து மேலே படும். அப்போ சூரிய ஒளி வரும்போது இடவம் பெருசாக இருந்தால் அது தடுக்கும். அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா சிவலிங்கத்தை விட இடவம், அதாவது நந்தி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது சின்னதாக இருக்கும். அதுக்கு மேலே தான் சூரிய ஒளி உள்ளே போய் சரியாக கருவறை விமானத்தில் படும், கருவறைக்குள்ளே போகும் அப்படிம்பாங்க. ஆனால் தஞ்சாவூரில் இப்போ அப்படி போக முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட நந்தியும் பெருசு, அந்த இடவம் பெருசு, அதனால் உள்ளே வர வாய்ப்பே இல்லை. அதுவும் கூட நந்தியை முதல்ல அந்த இடவத்தை வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அந்த கட்டடம் கட்டினாங்க, மண்டபத்தை கட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அந்த கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சோழர் காலத்தில் கட்டினது அந்த பெரிய கோயில். அதே போல் உள்ள ஒரு சில ஆலயங்கள் மட்டும் தான், சின்ன சின்ன ஆலயங்கள் மட்டும் தான். மற்ற எல்லா ஆலயங்களுமே எடுத்தது யார் அப்படின்னா சரபோஜி மன்னரும் அச்சுதப்ப நாயக்கரும் தான் எடுத்திருக்காங்க. பக்கத்தில் உள்ள அம்பாள் சன்னதி, தஞ்சாவூர் கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா உள்ளக்கே அம்பாள் சன்னதி இருக்கும். அந்த அம்பாள் சன்னதி அமைச்சது யார் அப்படின்னா சோழர் கிடையாது, அது பாண்டியவன். பாண்டிய மன்னன் தான் அந்த அம்பாள் சன்னதி அமைச்சது. அதே போல் பின்னாடி உள்ள கருவூர் தேவர் அவருடைய சன்னதி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17ஆம் நூற்றாண்டில் ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி தான் அதையே கட்டியிருக்காங்க. முருகன் சன்னதியை கட்டினது யார் அப்படின்னா அதுவும் நாயக்கர்கள் தான். அதே போல் நிறைய விஷயங்கள் கிட்டத்தட்ட அந்த கோயில் உள்ள சுற்றி உள்ள அந்த கோட்டை, முன்னாடி உள்ள அகழி எல்லாத்தையுமே கட்டினது யார் அப்படின்னா நாயக்க மன்னர்கள் தான் கட்டியிருக்காங்க. இது நடந்தது 15ஆம் நூற்றாண்டு, கட்டினது 10ஆம் நூற்றாண்டு. 13ஆம் நூற்றாண்டில் கிட்டத்தட்ட ராஜராஜ சோழன் ஆட்சி முடிஞ்ச பின்னாடி ராஜேந்திர சோழன் தன்னுடைய தலைநகராக கங்கை கொண்ட சோழவரத்தை கொண்டு வரார். போன பின்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா தஞ்சாவூர் முழுசுமே வெறும் பொட்டக்காடு மாதிரி போச்சு. ஏன் அப்படின்னா ஆளே இல்லை, எல்லாருமே அங்கே போயிட்டாங்க. ஒரு 3-4 நூற்றாண்டுகளாக தஞ்சாவூர் களை இழந்து போய் கிடந்தது. மறுபடியும் நாயக்கர்கள் தான் இதை ஆரம்பிக்கணும்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா முதல்ல கோயிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு முன்னாடி பாண்டிய மன்னர்களால் நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா சோழனுடைய அரண்மனை சூறையாடப்படுச்சு. தஞ்சாவூரில் ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்லி இங்கே தான் அரண்மனை இருந்திருக்கும் அப்படின்னு குடவாயில் சொல்கிறாரு. சரி, அந்த அரண்மனை எங்கே வச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 12ஆம் நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டுக்குள்ளேயே பாண்டியர்களுக்கு சோழர்களுக்கும் இடையே போர் நடந்தப்போ பாண்டியன் என்ன செஞ்சா அப்படின்னா அது மாறி மாறி நிகழத்தான் செய்யும். சோழர்கள் கை ஓங்கும், சில நேரம் பாண்டியர் கை ஓங்கும். அப்படி பாண்டியர்கள் உள்ள நுழையும் போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா கோயிலை தொடைய மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா அதிகபட்சம் கோயிலுக்குள்ளே இன்னொரு கோயிலை கட்டுவாங்க. நான் சொன்னேன் இல்லையா அம்பாள் சன்னதி. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா சோழருடைய அரண்மனையை புறம் தரமட்டமாக்கி கழுதையை பூட்டி எள்ளு வதப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் நடைமுறை அப்படி தான் சோழ அரண்மனையே காலி ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. அதற்கப்புறமா அச்சுதப்ப நாயக்கர் தான் அகழி கட்டுறாரு, சுத்திக்க கோட்டை கட்டுறாரு. அதற்கு பின்னாடி சிவப்ப நாயக்கருடைய ஏரி ஒன்று பெருசாக கட்டுறாரு, ஏன்னா தஞ்சாவூர் குடிநீர் தேவைக்காக. அதே போல் குழாய்கள் வச்சு கொண்டு வர்றாரு, அரண்மனை கட்டுறாரு. எல்லாமே நாயக்கர் காலத்தில் வரிசைக்கு வருது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நாயக்கர் காலத்தில் அந்த பிள்ளையாருடைய வடிவமே வித்தியாசமாக இருக்கும். அந்த பிள்ளையார் அங்கே இருக்குது அப்படிங்கிறாரு. அதே போல் இவங்க வராட்டியர்களுடைய கை ஓங்கியிருக்கு. சிவாஜியுடைய பேரன் கடைசியில் இங்கே இருக்கார். அதுபோக 2ஆம் சரபோஜி இருக்கார். சரபோஜி காலத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அரண்மனை வருது, அந்த மாட கோபுரம் வருது, எல்லாமே ஒன்றுனா வருது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா மேலும் கொஞ்சம் மெருகூட்டுறாங்க அந்த கோயிலுக்கு, மேலே 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 ஒன்றுனா சேர்த்துட்டே வர்றாங்க. அதே போல் இவர் சொல்கிறாரு, நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருப்போம் தஞ்சாவூர் கோயிலில் நிழலே விழாதான் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது, நிழல் விழும். அவர் ஃபோட்டோவே காமிச்சிருக்காரு. எந்த ஒரு கோபுரத்துக்கும் நிழல் விழத்தான் செய்யும். அதே போல் மேலே உள்ள ஒரே கல்லால் செஞ்சப்பட்ட அந்த டூம்ஸ் இருக்கும் அப்படிம்பாங்க, அது ஒரே கல் கிடையாது. இவர் மேலேயே போய் பார்த்து அதை கணிச்சு சொல்கிறாரு, ஆரஞ்சு பழம் எப்படி இருக்கும் சொல சொலையாக இருக்கும்ல, அதே மாதிரி கற்களை சொல சொலையாக வச்சு ஒன்று கூட்டி தான் அதை வச்சுருக்காங்க அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அந்த கலசத்தை சுற்றி 4 இடத்துலையும் என்ன இருக்கும் அப்படின்னா 4 பூதங்கள் இருக்கும் அப்படிங்கிறார். ஒரு பூதம் மாதிரி சிலையை செஞ்சுருக்கேன் 4 திசை. அதே போல் அங்கே மேலே உள்ள அந்த கலசம் இருக்கு இல்லையா, பொற்கலசம், அந்த கலசம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 9 அடிக்கு மேலே. நம்ம மனிதனுடைய சராசரி அடி ஒரு 6 அடின்னு சொல்லுவோம், ஒரு 1.5 மனுஷன் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன செய்றாருன்னா அந்த புகைப்படத்தையும் காமிச்சிருக்காரு. அவ்வளோ பெரிய கலசத்தை மேலே கொண்டு போய் வச்சுருக்காங்க. அதுவும் யார் காலத்தில் வச்சது அப்படின்னா நாயக்கர் காலத்தில் வச்சது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா அந்த ஒரே ஒற்றைக்கல்னு சொல்கிறாங்க இல்லையா, நிறையா ஒட்டினது, அதில் ஒரு பூதத்தோட தலையில் ஓட்டை இருக்குது. என்ன அப்படின்னா அந்த காலத்தில் பெரும்பாலான காலங்கள், அந்த பழைய காலங்கள் என்னென்னா கொடி பறக்கும், அந்த நாட்டுடைய கொடி பறக்கும். அந்த கொடியை வைக்கிறக்கான இடம் தான் அந்த பூத் மேலே உள்ள ஓட்டை. அதில் பெரிய கம்பை நட்டு வச்சு கொடியை பறக்கிடுவாங்க. அதனால் அது அங்கே இருக்குது அப்படிங்கிறாரு. அதே போல் கோயிலுடைய உள் சுற்று உள்ளக்க பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்கும், யாரையும் அனுமதிக்க மாட்டாங்க. அது உள்ளே போய் பார்க்குறாரு,
99 கரணங்கள் இறைவனுடைய ஆட்டத்தை வந்து அங்கே செதுக்கி வச்சுருக்காங்க. ஒரு 4-5 இதில் செதுக்க முடியல, வச்சுட்டாங்க அப்படியே. மன்னர் காலத்தையும் அப்படியே வச்சுட்டாங்க. ஆடல் வல்லானுடைய ஆடல் கலையை அதில் செதுக்கி வச்சுருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே அதுலேயுமே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா நாயகர் கால ஓவியங்கள் இருக்குது. பின்னாடி மராட்டியரோட ஓவியம் இருக்குது. அப்போ சோழரோட ஓவியம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது லேசாக காரை பேர்ந்துருக்கு. ஒரு ஓவியத்தில் மராட்டியரோட ஓவியத்தில் காரை பேர்ந்துருக்கு. சில இடங்களில் நாயக்க மன்னருடைய ஓவியத்தில் கொஞ்சம் காரை பேர்ந்துருக்கு. அதை சுத்தம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆச்சரியம் வந்திருக்கு. உள்ள ஒரு ஓவியம் இருக்குது. அது என்ன அப்படின்னா சோழர் காலத்து ஓவியம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாயக்க மன்னர் வரும்போது அந்த ஓவியத்து மேலேயே பெயிண்ட் அடித்து மறுபடியும் இருக்க இன்னொரு ஓவியம் வச்சுருக்காங்க. இப்படி தான் அவங்க நினச்சிருக்காங்கன்னா சோழர் கால ஓவியத்தையும் மீட்டு எடுத்திருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உள்ளக்க கோயிலுக்குள்ளே ரெட்டை அடுக்கு சுவர்கள் அடிப்பாங்க. கோயில் இப்படி இருக்குது அப்படின்னா 2 அடுக்கு சுவர் இருக்கும். மேலே வந்து ஒன்றா போய் சேரும் அப்படிங்கிறாரு. அதாவது சிவலிங்கத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு டம்ளர் கவுத்துச்சு எப்படி இருக்கும் அதே மாதிரி தான். ஒன்றுமே இருக்காது, நேர கலசம் தான். என்ன அப்படின்னா அது ஒரு காரணம் சொல்கிறாரு. இறைவன் ஆனந்த தாண்டவன், அதாவது வந்து வெளி இறைவனை வந்து 5 பூதங்களோட சேர்ந்து சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா நீர், ஆகாயம், நெருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தத்துவத்துக்காகத்தான் நினச்சிருக்காங்க அப்படின்னா அந்த லிங்கத்துக்கு மேலே நினச்சிருக்காங்க அப்படின்னா ஸ்பேஸ் மட்டும்தான் இருக்கும், நேராக வந்து கலசம் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறாரு. அதுக்கான புகைப்படத்தையும் கொடுத்துருக்காரு. இப்படி நிறைய சின்ன சின்ன விஷயங்களை பூரா தஞ்சாவூரை பற்றி தரவுகள் எடுத்து கருந்தட்டாங்குடி அது என்ன ஊர், என்ன காரணம், கொள்ளர்கள் கருமார்கள் வசித்த ஊர், போர்க்கருவிகள் செஞ்சக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் தான் கருந்தட்டான்குடின்னு இப்போ சொல்கிறாங்க. கரந்தை தமிழ்ச்சங்கம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஏரியா. அதே போல் வெண்ணாற்றங்கரையில் உள்ள கோயில்கள் என்னென்னது, எதெல்லாம் சோழர் காலத்தை கட்டினாங்க, நாயக்கர் காலத்துனா எது அப்படின்னு வரிசையாக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்னென்னா உள்ள சின்ன சின்ன ஆலயங்களை சொல்கிறாரு. யார் யாரெல்லாம் இதை கட்டினது அப்படின்னு சொல்கிறாரு. எல்லா விஷயங்களையும் ஆதாரத்தோடு சொல்கிறது தான் இந்த புத்தகத்துடைய மிக முக்கியமான நோக்கம். ரொம்ப அற்புதமான புத்தகம். நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய மிக முக்கியமான புத்தகம் தஞ்சாவூருடைய 1001ஆம் வருஷம், பெரிய கோயிலில் 1001ஆம் வருஷம் கொண்டாடினப்போ இந்த புத்தகம் வெளிவந்தது. இது வந்து அன்னமகரம் பதிப்பகம் வழியாக வெளிவந்திருக்கு. இது தஞ்சாவூரில் அந்த பதிப்பகம் இருக்குது, வாங்கலாம். நன்றி, வணக்கம்.